ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னோட பட்ஜெட் அண்ட் சேவிங்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மந்த்லி ஒருத்தவங்களுக்கு ஒரு விதமான பட்ஜெட் இருக்கும். ஸோ அது அவங்க சேலரியை பொறுத்து எவ்வளோ என்னென்ன வாங்க போகிறாங்க மந்த்லி அண்ட் என்னென்ன சேவ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வேறு வேறு பட்ஜெட்டாக தான் இருக்கும். ஸோ சில பேர் சிட்டியில் இருக்கலாம், சில பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வில்லேஜில் இருக்கலாம். அப்போ செலவுகள் நமக்கு மாறுபடும். ஸோ இது முழுக்க பார்த்தீங்கன்னா சிட்டியில் இருந்தால் ஒரு 5 மெம்பர்ஸ்க்கு எவ்வளோ செலவாகும்னு சொல்லிட்டு தான் இந்த பட்ஜெட் நான் போட்டிருக்கேன். ரியாலிட்டியில் எவ்வளோ நமக்கு எக்ஸ்பென்ஸ் ஆகுது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிலிண்டர் கண்டிப்பாக இது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதுக்கு 1000 ருபீஸ் மந்த்லி கண்டிப்பாக செலவாகும். சில பேருக்கு சிலிண்டர் பார்த்தீங்கன்னா நிறையா மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 டேஸ் 20 டேஸ் வர்ற மாதிரி தான் இருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 28 டேஸ் இல்லை 27 டேஸ் அந்த மாதிரி கண்டிப்பாக வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ராசரி மளிகை, இது பார்த்தீங்கன்னா 5 மெம்பர்ஸ்க்கு. இப்போ ஒரு வீட்டில் 3 பேர் இருக்கலாம், ஒரு வீட்டில் 2 பேர் இருக்கலாம். ஸோ கிட்ஸ்லாம் இருக்கலாம். அதை பொறுத்து தான் அவங்களுக்கு செலவுகள் மாறுபடும். ஸோ மளிகை பார்த்தீங்கன்னா எனக்கு 5 மெம்பர்ஸ்க்கு நான் போட்டிருக்கேன். 1 மந்த்துக்கு 5 to 6,000 கண்டிப்பாக வரும். ஸோ பேபி நீட்ஸ் எல்லாமே சேர்த்து போட்டிருக்கேன். சம்டைம்ஸ் நான் 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வாங்குவேன். அப்போ வாங்குறப்ப எல்லாமே பெரிய பேக்காக வாங்கிப்பேன். ஸோ இப்போ உங்களுக்கு அமேசான் ஃப்ளிப்கார்ட்லலாம் டீல்ஸ் போகும். நான் அப்போ கூட அதை யூஸ் பண்ணிக்க மாட்டேன். ஃபுல்லாமே நான் டிமார்ட்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிப்பேன். ஸோ ரேட்டும் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி சேமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சில பொருள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமார்ட்டில் இன்னும் நமக்கு ஆன்லைனை விட கம்மியாக கிடைக்கும். உங்களுக்கு போரூர் சரவணாவில் வாங்கும்போது எல்லாமே இருக்கும். பட் கம்பேரிட்டிவ்லி டிமார்ட் தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் பெரிய பேக்கை யூஸ் பண்ணிட்டா அடிக்கடி வாங்கவும் தேவையில்லை. நம்ம அடிக்கடி செலவாகாது நமக்கு. ஸோ அப்போ அந்த அமௌண்ட்டை நம்ம சேவிங்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. இது பார்த்தீங்கன்னா ப்ரைம் டீலில் நிறைய கிடைக்கும் அமேசானில். ஸோ உங்களுக்கு நியர்பை டிமார்ட் மாதிரி ஷாப் இல்லைன்னா ஏதாவது டீல்ஸ் வரும் இல்லையா அமேசானில், அப்போ கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நட்ஸ்லாம் நட்ஸ் கடையில் வாங்குறதை விட இல்லை ஆன்லைனில் வாங்குறதை விட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிமார்ட்டில் உங்களுக்கு ரொம்பவும் நல்லாயிருக்கும் குவாலிட்டி வைஸ். ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காய்கறி அண்ட் ஃப்ரூட்ஸ். காய்கறி பொறுத்த மட்டும் எங்கள் வீட்டில் 3 பேர் லஞ்ச் பேக் பண்ணுறேன். அதனால் பார்த்தீங்கன்னா அபோவ் 700 800 கூட சம்டைம்ஸ் ஆகும். ஸோ பழம் பார்த்தீங்கன்னா வீக்லி அபோவ் 400 ருபீஸ் ஆகும். மொத்தமாக இந்த காய்கறி பழத்துக்கு வாரத்துக்கு 1000 ருபீஸ் கண்டிப்பாக தேவைப்படுது. இல்லைன்னா ஒரு 800 ருபீஸ் அந்த மாதிரி அந்த அரௌண்ட் அந்த ரேஞ்சுக்குள்ளே கண்டிப்பாக வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் மில்க் ஆவினில் நான் க்ரீன் பேக்கெட் யூஸ் பண்ணுறேன். ஒரு நாளைக்கு 1 லிட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹாஃப் லிட்டர் 22 ரூபான்னு நினைக்கிறேன். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 30 நாளைக்கும் ஒரு மாதத்துக்கும் 1320 ரூபாய் ஆகும். ரெண்ட் பார்த்தீங்கன்னா சென்னை அரௌண்டில் உங்களுக்குமே தெரியும், சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ சென்னைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஏரியாவுக்கு ஒரு வாடகை மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் ஒரு வாடகை, கோயம்பேடு ஒரு ரெண்ட், அந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற ஏரியாவுக்கு 12,500 ரூபாய் இன்க்ளூடிங் வாட்டர் எல்லாமே எனக்கு சேர்த்து 12,500 ரூபாய். ஸோ நெக்ஸ்ட் அரிசி பார்த்தீங்கன்னா சாப்பாடு அரிசி 1,300 ரூபாய். நான் எந்த பிராண்ட் யூஸ் பண்ணுறேன்னா கேப்டன் அண்ட் மல்லி, இந்த 2 பிராண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சப்போஸ் ஒரு பிராண்ட் இல்லைன்னா இன்னொரு பிராண்ட் ஆல்டர்னேட்டிவ்க்கு நான் வாங்கிப்பேன். இட்லி அரிசி பார்த்தீங்கன்னா 350 ரூபாய் வரும். நெல்லுன்ட்டு ஒரு பிராண்டு நல்லாயிருக்கும். அது மல்லின்னு சொல்லிட்டு இன்னொரு பிராண்டுமே நல்லாயிருக்கும். அதுலேயே இந்த அரிசிலாம் பார்த்தீங்கன்னா மந்த்லிக்கு எனக்கு ஆகிறது. இப்போ சம்டைம்ஸ் அரிசி நேட்டிவ்லேருந்து நான் கொண்டு வந்துடுவேன். அப்போ எனக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 மாதத்துக்கு அரிசி வாங்குகிற செலவு இருக்காது. அப்போ அந்த அமௌண்ட்டை நான் சேவிங்ஸில் யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம இட்லி அரிசி கூட ஃபுல்லாக இட்லி அரிசி மட்டும் யூஸ் பண்ணாத ரேஷன் அரிசியை கலந்து போட்டோம்னா இட்லியும் நல்லாயிருக்கும். நமக்கு கொஞ்சம் இதில் பார்த்தீங்கன்னா அரிசியோட செலவும் மிச்சமாகும். நான் அப்படி தான் யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் எனக்கு இட்லி நல்லா வரணுங்கிறதுக்காக நான் ரேஷன் அரிசியும் மிக்ஸ் பண்ணி தான் போடுறது வழக்கம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏபி பில் 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் அப் டு எனக்கு 2,500 ரூபாய் கண்டிப்பாக ஆகும். ஸோ ஹீட்டர்லாம் யூஸ் பண்ணுறதுல கண்டிப்பாக 2,500 ரூபாய் குறையாம தான் வரும். அடுத்தது டிவி மொபைல், என்னோட மொபைல் மட்டும் என்னோட தான் இதில் போட்டிருக்கேன். ஸோ டிவிக்கு பார்த்தீங்கன்னா 330 ரூபாயும் மொபைலுக்கு 399 ரூபாயும் எனக்கு மந்த்லி ஒன்ஸ் வரும். அவுட்டிங் இப்போ எங்கேயாவது நம்ம வெளியில் போனோன்னா இவ்வளோதான் செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு என்னால் மென்ஷன் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக சில டைம் எக்ஸ்பென்ஸே ஆகாமல் இருக்கும்.
நம்ம எதுவுமே வாங்கவும் மாட்டோம், சாப்பிடவும் மாட்டோம். சில டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 ருபீஸ் கூட ஆகலாம், இல்லை பார்த்திங்கன்னா ஒரு 1000 ருபீஸும் ஆகலாம். ஸோ இதை வந்து நான் பட்ஜெட்டில் வந்து கொண்டுட்டு வர முடியாது. ஸோ அந்த மாதிரி ஸ்நாக்ஸுங்கிற ஒரு விஷயம், நான்வெஜ்ஜுங்கிற ஒரு விஷயம்லாம் வந்து என்னால் பட்ஜெட்டில் இன்னமும் கொண்டுட்டு வர முடியாது. பிகாஸ் வந்து இவ்வளோதான் நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்ட்டு ஸ்நாக்ஸ்க்கு கண்டிப்பாக பண்ண முடியாது இல்லையா? ஸோ நான்வெஜ் வந்து இப்போ ஃபிஷ் வாங்கலாம், நெக்ஸ்ட் டைம் மட்டன் வாங்கலாம், இல்லைன்னா சேர்த்து கூட நம்ம வாங்கலாம். ஸோ அதனால் வந்து அதெல்லாம் பட்ஜெட்டில் என்னால் மென்ஷன் பண்ண முடியல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான மெடிக்கல் செலவு. ஸோ அது வந்து 2500 போட்டிருக்கேன். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டன்சி ஃபீஸே வந்து 600 ஆகும். இதே நீங்கள் வந்து 0 to 6 மந்த் குழந்தை, அதாவது 0 to 1 year குழந்தை வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மந்த்லி வேக்சின் போடுற மாதிரி ஆகும். அதுக்குவே வந்து 2000 ருபீஸ் கண்டிப்பாக ஆகும். எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 3000 ருபீஸ் நாங்கள் எடுத்து வச்சுருவோம் கண்டிப்பாக. ஸோ அது வந்து நான்வெஜ் வாங்கிக்கிறதுக்கு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவுட்டிங் எங்கேயாவது குட்டியான இடத்துக்கு போகிறதுக்கு. ஸோ இதுக்கெல்லாம் சேர்த்து நம்ம 3000 ருபீஸ் தனியாக எடுத்து வச்சுருவோம். இது சில டைம் வந்து நமக்கு செலவாகும், சில டைம் வந்து செலவாகாது. அப்போ செலவாகாதப்போ வந்து ஸோ இது வந்து நான் மந்த் எண்டு வரைக்குமே என்னோடய அக்கௌண்ட்டில் வச்சுருப்பேன். செலவாகலை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு வந்து மந்த்து ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து டிஜிகோல்டுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுவேன். இந்த அமௌண்ட் வந்து செலவாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90% வந்து ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். ஸோ வந்து எப்பயாவது ஊருக்கெலாம் போனோன்னா அந்த அமௌண்ட் வந்து மோஸ்ட்லி செலவாகாது. ஸோ அப்போ வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ அப்போ மட்டும்தான் எனக்கு வந்து அதை டிஜிகோல்டில் வந்து கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ சிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சில செலவுகளை வந்து இங்கே தவிர்க்கவே முடியாது, கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஏன்னா குழந்தைங்க வீட்டிலே இருக்காங்க, நம்ம வெளியில் கூட்டிகிட்டு போகிறோம், அப்போ வந்து அவங்களுக்காக ஒரு 1000 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுலேயே வந்து நீங்கள் பார்க் அந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிகிட்டு போனால் அதிகமான வந்து செலவு இருக்காது நமக்கு. நாங்கள் 2 பேருமே பார்த்திங்கன்னா எங்களோட செலவை வந்து ஷேர் பண்ணி தான் பண்ணிப்போம். ஸோ சேவிங்ஸுன்னு சில டைம் வந்து தனியாக தான் பண்ணுவோம், செலவு பொறுத்த வரைக்கும் ஷேர் பண்ணிப்போம். வீட்டுக்கு என்னென்ன நீட்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து மோஸ்ட்லி நான் பார்த்துப்பேன். ஸோ அதில் வந்து நான் பேலன்ஸாக ஏதாவது வந்து மிச்சம் பிடிச்சுன்னா அது வந்து நான் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணி வச்சுருப்போம். இதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு செலவுகள் இருக்கும், வெளியில் போனால் ட்ரெஸ் எடுத்தா அந்த மாதிரி செலவுலாம் தனி. இது வந்து வீட்டுக்குள்ள செலவு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வந்து சேவிங்ஸ் பார்க்கலாம். சேவிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து நான் ஆர்டி மானிட்டரியாக வந்து கட்டிகிட்டு இருக்கேன். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஜிகோல்டு வந்து 2 விதமாக வந்து சேவ் பண்ணுறோம். ஒன்று வந்து நான், இன்னொன்று வந்து ஹஸ்பண்ட். ஃபஸ்ட்டு வந்து வேணான்னு தான் சொன்னாங்க. நான் வந்து ஓகே நீங்கள் டெய்லியும் 100 ருபீஸ் போட வேணாம், ஆல்டர்னேட்டிவ் டேஸ்லையும் நீங்கள் போடுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டுக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பை பார்த்தீங்கன்னா அவருக்கே வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நான் வந்து போத்தீஸ்லையும் வந்து சேவ் பண்ணிட்டு இருக்கேன் டிஜிகோல்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி கோல்ட் சீட். இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் நான் போட்டிருக்கேன். 2 வருஷமாக தங்கத்தில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே நாங்கள் பண்ணலை. பிகாஸ் வந்து எங்களோட கமிட்மெண்ட் அப்படி. ஸோ வந்து லோன்ஸ் இருந்தது, நம்ம அதை கட்டணுங்கிறதுனால நான் வந்து கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணல. எந்த ஜுவல்ஸுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸில் வந்து மோஸ்ட்லி நான் பர்ச்சேஸே பண்ணேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ். இதுலேயே எங்களுக்கு வந்து ஹெல்த் எல்லாமே கவர் ஆகிடும். ஸோ கம்பெனியில் கொடுக்குற இன்சூரன்ஸ் தான் மோஸ்ட்லி நாங்கள் வந்து லைக் வந்து பிக் பண்ணுவோம். அடுத்தது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா பிஎஃப். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆஃபீஸ்லேயே இருக்கிறது. இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து போட்டால் போதும். பட் வந்து நீங்கள் அதிகமாக சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் வந்து ஒரு 1000 ரூபாய் இல்லை 2000 ரூபாய் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சேர்த்து போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களோட ஃப்யூச்சருக்கு அது நல்லதாக இருக்கும். வேலை இல்லாமல் இருக்கிறப்போ உங்களுக்கு ஒரு 60 இயர்ஸே ஆகுது, அப்போ வேலை செய்ய முடியலன்னா அந்த பிஎஃப்பை நம்ம வித்ட்ரால் பண்ணி நம்ம லைஃப்பில் கொஞ்சமாவது நம்ம பார்த்துக்க முடியும், பசங்களை எதிர்பார்க்காம. இப்போ வந்து ஏதாவது கொஞ்சம் அமௌண்ட் வந்து நான் எக்ஸ்ட்ரா கையில் வச்சுருக்கேன்னா அது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து போட்டு வச்சுருவேன். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா சில்வர் காயின்ஸ் வந்து வாங்குறது இப்போ வந்து கொஞ்சம் ஓகே வாங்கலாம் அப்படின்ட்டு எனக்கு தோணியிருக்கு. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிராம் அளவுக்கு தான் வாங்கியிருக்கேன், அதிகமாக வாங்கலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 0% வருது இல்லையா, அப்போ வந்து கோல்டு காயின்ஸ் வந்து வாங்குவேன். அப்போ வந்து நம்ம கையில் அமௌண்ட் இருந்ததுன்னா சரி ஓகே நம்ம 0% வந்து வர்றப்போ வந்து நம்ம அதை சூஸ் பண்ணி கண்டிப்பாக வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஒரு அமௌண்ட் முடியுது, ஒரு ஸ்கீம் முடியுதுங்கிறப்போ வந்து நீங்கள் அதில் கூட வந்து கோல்டு காயின்ஸ் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ வந்து இன்னுமே வந்து கமிட்மெண்ட் போயிட்டு இருக்கிறதால வேற எதுவும் பெருசாக வந்து சேவ் பண்ண முடியல. சிட்டு போடணும்னு ரொம்ப நாளாகவே நினச்சிக்கிட்டு இருக்கோம், பட் வந்து எங்களால் போட முடியல. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 5-6 மந்த்தில் வந்து நான் சிட்டு சேரலான்னு இருக்கேன். ஸோ சிட் ஃபண்டில் சேர்ந்துட்டு எந்த கம்பெனியில் சேர்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கையில் இருக்கிற ஒரு அமௌண்ட்டாகவே வச்சுருக்காம இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி வந்து சேவ் பண்ணாதான்
நம்மளுக்கு ஏதாவது ஒரு விதத்துல வந்து சிலது வந்து ஹெல்ப்பாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ எவ்வளோ கோல்டு வந்து கோல்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மக்கிட்ட மணியும் கொஞ்சமாவது இருக்கணும் எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகிறதுக்கு. இப்போ நீங்கள் வந்து ஒரு 40% சேவிங்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு 20% கோல்டு வச்சுட்டு மீதி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 20% வந்து முக்கியத்துவம் கொடுங்க கண்டிப்பாக. நெக்ஸ்ட் மணி வந்து இப்போ என்கிட்ட இருக்கு. ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து கிரெடிட் ஆயிடுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அது எப்படி நான் ஸ்ப்ளிட் பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து என்னென்ன எக்ஸ்பென்ஸ் பண்ண போறேனோ அந்த அமௌண்ட்டை எல்லாத்தையும் நான் வந்து ஷிஃப்ட் பண்ணிடுவேன். செகண்ட் அக்கௌண்ட்ல வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து என்கிட்ட இருக்கும் கண்டிப்பாக. பசங்க ஏதாவது கேட்டாலும் வாங்குறதுக்கோ, இல்லை என்னோட தேவைகள் ஏதாவது இருந்தால் அதை நான் வாங்குறதுக்கோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிப்பேன். நான் எதுவுமே வாங்க மாட்டேன். அப்படியே மிச்சம் பிடிச்சி வைப்பேன்லாம் கண்டிப்பாக நான் சொல்லவே மாட்டேன். எனக்கு தேவையான பொருட்களையும் நான் வந்து வாங்கிப்பேன் கண்டிப்பாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4000 ருபீஸ் வச்சுருந்தேன்னா அதில் எனக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து நான் செலவு பண்ண மாட்டேன். எப்பயாவது தேவைன்னா ஓகே வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்குவேனே தவிர மந்த்லிலாம் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணிக்க மாட்டேன். அது வந்து பார்த்தீங்கன்னா நான் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயும் ப்ளஸ் வந்து டிஜிலையும் வந்து பிரித்து போட்டுருவேன். மினிமமாக அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ருபீஸ் எப்போவுமே நான் வச்சுருப்பேன் எமர்ஜென்சிக்காக. ஸோ நான் மினிமமாக சொல்கிறேன் 2000 இல்லைன்னா 3000 கூட சம்டைம்ஸ் வந்து வச்சுருப்பேன். முக்கியமாக நம்ம இந்த ஆன்லைன்ங்கிற விஷயத்த வந்து விட்டுட்டோம்னா நமக்கு இன்னுமே பணம் வந்து கண்டிப்பாக மிச்சமாகும். நான் சேவிங்ஸ் அடிப்படையில் நம்ம எதாக இருந்தாலும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணப்போ ஓகே இன்னும் சேர்த்து எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நமக்கு வந்து தோணும். யாருக்கு இப்படி தோணும்னு தெரியல, எனக்கு வந்து தோணும். அதனால தான் நான் இந்த ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கிற விஷயத்தை விட்டதுக்கு காரணம். நான் டிஜிக்கு பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து 100 ருபீஸ் கட்டிட்டு இருப்பேன். சில டைம் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து அந்த பர்சன்டேஜ் மாறிடுச்சு அப்படிங்கிறதால ஒரு 3 டேஸ்க்கு ஒன்ஸ் 4 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து சேர்த்து கட்டுறப்போ நமக்கு வந்து பெனிஃபிட் கிராம்ஸ் ஆட் ஆகும் அப்படிங்கிறதால நான் ஸ்கிப் பண்ணி கட்டுறேன். அந்த மாதிரி போர்ட்டியஸ்லி அப்பதான் நம்ம கையில் அமௌண்ட் இருக்கிறப்போ வந்து நான் கட்டிப்பேன். ஸோ இருக்கிற எல்லா அமௌண்ட்டையும் சேர்த்து பிரித்து போட மாட்டேன். ஏன்னா வந்து கண்டிப்பாக நம்ம கையில் கொஞ்சம் அமௌண்ட் இருக்கணும். நீங்களும் பார்த்தீங்கன்னா 2 அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறது நல்லது. பிகாஸ் வந்து நம்ம ஒரே அக்கௌண்ட்டை வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் எவ்வளோ செலவு பண்ணுறோம் எவ்வளோ எடுக்கிறோங்கிறது நமக்கே தெரியாது. அதனால இன்னொரு அக்கௌண்ட்ல வந்து கொஞ்சம் பணத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ செலவு பண்ணுறோம் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியும். ஸோ நான் மந்த் எண்டு வரைக்குமே என்னென்ன வாங்கியிருக்கணும் அந்த எல்லா பில்லையும் வந்து வச்சுருப்பேன். ஸோ அப்போ தான் வந்து நம்ம என்னென்ன செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும் நமக்கே. ஸோ அப்போ வந்து தேவையில்லாத நம்ம செலவு பண்ணியிருந்தோம்னா பை நெக்ஸ்ட் மந்த் வந்து அதை குறைச்சிக்கலாம் கண்டிப்பாக. ஸோ அதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு ஸ்கீம்லையோ ஏதாவது ஒரு உண்டியல் அமௌண்ட்டோ நம்ம வந்து போட்டு வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஹேபிட் நமக்கு. இங்கே வந்து எங்களோட சேவிங்ஸை நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். எப்போவுமே வந்து மோஸ்ட்லி நாங்கள் டிசைட் பண்ணி முடிவெடுக்கிறது ஸ்ப்ளிட் பண்ணி சேமிக்கணும் அப்படிங்கிறது தான். ஃபண்டுங்கிற விஷயத்தில் வந்து ஹஸ்பண்ட் தான் பார்த்துப்பாங்க. ஸோ கோல்டு சில்வர் ஆன்லைன் சேவிங்ஸ் அந்த மாதிரி வந்து நான் மோஸ்ட்லி வந்து பார்த்துப்பேன். இந்த மாதிரி தான் நாங்கள் பிரித்து வந்து சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணணும் ஃபர்ஸ்ட்லேருந்தே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஒரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் பை.